ஆமா, கார்த்திகை தீபம் போது சொக்கா பானைன்னு ஒண்ணு வைக்கிறாங்களே, அது என்னது? ஓஹோஹோ, அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்குடா உனக்கு. பரவாயில்ல. இந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி அப்புறம் இது பெருமாள் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு சொக்க பானை இல்லடா, அது சொக்க பனை. இன்னும் கொஞ்சம் மூலமா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்றோம், மலையில வந்து அழகா அவ்வளவு பெரிய அற்புதமான தீபத்தை வந்து அக்னி சொரூபன அக்னி ஜாத்தனுக்கு வந்து அந்த அக்னி சொரூபனாவே இருந்து காட்சி அளிக்கிறார் அன்னைக்கு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு. அதை பாக்குறோம். அப்ப வந்து அந்த அந்த தீபத்தோட ஒளி பார்த்தோம்னா அப்படியே அந்த மலையில இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுத்து நமக்கும் தெரியும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாருமே சிவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரான்னு அந்த சப்தம் வந்து அப்படியே நம்மளுக்கு அந்த மெய் சிலுத்து போகும் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கும் வந்து அவருக்கும் அந்த அந்த ஜோதி சொரூபமா அதை பார்க்கும்போது நம்ம வந்து ஏகாந்தமா என்னமோ கைலாசத்துக்கே போயிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த 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 ஒரு விஷயம் வந்து யாருக்கு கிடைக்கும், அங்க போறவங்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும். ஆனா இது எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொக்கப்பனை ஸ்தம்பம் தீபஸ்தம்பம் ஏத்துறதுன்னு ஒரு வழக்கம் வச்சாங்க. அதுல வந்து சிவனை வந்து ஏல பண்ணி அதுல பெருமாளை வந்து கொண்டு வந்து அதை வந்து அந்த அந்த ஒரு எப்படி அந்த அது இதை வந்து போய் பார்க்க முடியலையேன்னு எத்தனையோ பேர் தவமா இருக்காங்க பாருங்க. அந்த கிடைக்க முடியாதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வரப்பிரசாதம் தான் இந்த சொக்கப்பனை அப்படின்னு சொல்லணும். இந்த சொக்கப்பனைன்னு சொல்லும் போதே பொதுவா சொக்கம் அப்படின்னா கவர்ந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்றது. இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் கூட இருக்கு, அழகுன்னு. அந்த சுஷ்கப்பனை அப்படிங்கிறது தான் ஒரு முன்னாடி இருந்த வார்த்தை. அது சுஷ்கம் அப்படின்னு சொன்னா சுக்கு, பனை அப்படின்னா காஞ்சு போன அந்த பனை அப்படின்னு சொல்றோம். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், இஞ்சி காஞ்சதுன்னா சுக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பனையை வந்து காய வச்சு போடும்போது அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், சொக்க பனை சுஷ்க பனைன்னு இருக்கும். அது மருவிதான் என்ன ஆயிடுச்சுன்னா சொக்க பனைன்னு ஆயிடுச்சு.